உறவுகள் எல்லாருக்கும் வணக்கங்க. சிநேகிதி ஃபுட்ஸ்ல இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கிலோ சாம்பார் பொடி பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை? எப்படி உற்பத்தி பண்ணணும் பார்க்கலாங்க. இப்ப நீங்க பார்க்க போறது 1/2 கிலோ சாம்பார் பொடி உற்பத்திக்கு தேவையான பொருட்களும், எப்படி உற்பத்தி பண்றோங்கிறதாங்க. இப்போ சாம்பார் பொடிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தரலாங்க. வரமிளகாய்ங்க. வரமிளகாய்ல வந்து பார்த்தீங்கன்னா, குண்டு, நீட்டம், காஷ்மீர் சில்லி எல்லாமே எடுத்துருக்கோம். அடுத்ததா மிளகுங்க. அடுத்ததா தேவைப்படுற பொருள் சீரகம், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, வெந்தயம், பெருங்காயம், மஞ்சள் உடைச்சு வச்சிருக்கோங்க. அரிசி, கடைசியா கருவேப்பிலைங்க. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேங்க. மல்லிங்க. மல்லிங்க. இதுதான் தேவையான பொருட்களு. எந்தெந்த அளவு தேவை அப்படின்னு சொல்லி வறுக்கும்போது சொல்றேங்க. சாம்பார் பொடி பொருள் தேவையான பொருட்கள்லாம் சொல்றேங்க. மல்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 1/2 கிலோங்க. நல்லா வறுத்தாச்சுங்க. இனி இறக்கிடலாம். கடலைப்பருப்பு 1/4 கிலோங்க. கடலைப்பருப்பு 1/4 கிலோ. துவரம்பருப்பு 600 கிராமுங்க. அடுத்ததா வெந்தயம் ஒரு 120 கிராமுங்க. மஞ்சள் உடைச்சி வச்சுருக்குங்க ஒரு 200 கிராமுங்க. அரிசி ஒரு 50 கிராமுங்க. மிளகு ஒரு 200 கிராமுங்க. சீரகம் 1/4 கிலோங்க. அடுத்ததாக பெருங்காயம் ஒரு 100 கிராமுங்க. கருவேப்பிலை 50 கிராமுங்க. சரியாக வறுபட்டுருச்சுங்க. நல்லா வறுத்தாச்சு. கரெக்டான பக்குவத்துக்கு வறுத்தாச்சு. இனி இறக்கலாங்க. அடுத்ததாக மிளகாய் ஒரு 2 1/2 கிலோங்க. மிளகாய் ஒரு 2 1/2 கிலோங்க. 2 1/2 கிலோ மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு ஒரு 100 கிராம் சேர்த்திட்டேங்க. கருவேப்பிலை நல்லா மொறுன்னு நல்லா வறுபட்டுருச்சுங்க. கரெக்டான பாதத்துக்கு வறுபட்டுருச்சுங்க. வறுத்த எல்லா பொருளையும் நல்லா ஆற வச்சிடணுங்க. ஆற வச்சுட்டு தான் நம்ம அரைக்கெடுக்கணும். இப்போ ஆற வச்சிடலாங்க. மிளகாயை வறுத்தாச்சுங்க. இனி ஆற விட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாங்க. சாம்பார் பொடி தேவைக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருளாக ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல மிளகாயை அரைச்சிட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த பொருட்களில் கலந்து அரைச்சிடலாங்க. முதல்ல இந்த மிளகாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தருதருன்னு அரைச்சிக்குவோங்க. அதுக்கப்புறம் எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுக்க எல்லா பொருட்களையும் ஒட்டுக்காக சேர்த்து அரைச்சிடுவோங்க. அப்போ தான் கரெக்டான நைஸ் கிடைக்கும். பாருங்கள், முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த வரமிளகாயை இந்த மாதிரி கொஞ்சம் ரஃப்பாக அரைச்சிக்கிறோங்க. தருன்னு அரைச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் மிச்ச பொருளோட கலந்து அரைக்கும் போது கரெக்டான நைஸில் வந்துடுங்க. அரைச்ச மிளகா பொடியோட அரைச்ச மிளகாயோட மற்ற பொருட்களையும் சேர்த்துனோம்னா எல்லாம் ஒட்டுக்க அரைச்சிடலாங்க. அரைக்க முன்னாடி நல்லா கலந்துக்கலாங்க. அப்போ ஒரே மாதிரி சீராக அரைப்பட்டு வரும். இது எல்லாமே எங்கள் உற்பத்தியில் நாங்கள் எப்படி பண்ணுறோங்கிற பதிவு தாங்க. நாங்கள் வெளியிருந்தாலும் வேறு எதையும் வாங்கி எதையும் கலக்கிறோன்னு நினச்சிக்க வேண்டாங்க. எல்லாமே இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி அரைச்ச மிளகாயும் மற்ற வறுத்த மளிகை பொருட்களும் தான் இப்போது கலக்கிட்டு இருக்கோம். நல்லா கலக்கியாச்சுங்க. இன்னும் நம்ம கல்லறுவை இயந்திரத்தில் அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாங்க. அரைச்சா ஜலிச்சா சாம்பார் பொடி ரெடிங்க. சாம்பார் பொடி தயாராகிட்டு இருக்குங்க. அரைக்க ஆரம்பிச்சாச்சு. அரைச்சி முடிய போகுதுங்க. பாருங்கள், எல்லாம் அரைச்சாச்சு. சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான கெமிக்கல் இல்லாமல் இயற்கையான முறையில் உற்பத்தி பண்ணுற சாம்பார் பொடி, கல்லறவை இயந்திரத்தில் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிற சாம்பார் பொடிங்க. நீங்கள் என்ன அளவு வேணுமோ நீங்களே பண்ணுறதுனாலும் நாங்கள் சொன்ன அளவு வச்சு பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மாதிரி சாம்பார் வைப்பாங்க. பெரும்பாலும் அப்படி தான் மக்கள் சொல்லுவாங்க. இருந்தாலும் டேஸ்ட்டு மாற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள் பகுதியில் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி முடிஞ்சால் வீடியோ அனுப்புங்க, வீடியோ போடுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். செய்கிறவங்க செஞ்சுக்கோங்க. செய்ய முடியாதவங்க சாம்பார் பொடி வேணுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட கெமிக்கல் இல்லாமல் நல்ல இயற்கையான முறையில் உற்பத்தி பண்ணுற மசாலா வகைகள்லாம் இருக்குங்க. சாம்பார் பொடி ரெடிங்க.
இந்த பதிவை பார்த்து தரமான சாம்பார் பொடி நீங்களே செய்யறதெல்லாம் செஞ்சுக்கலாங்க. செய்ய முடியாதவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எஸ்டி கொரியர் மூலிமா டெலிவரி பண்ணிகிட்ருக்கோங்க. அரைவணம் உணவு போட்டு சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. எல்லாருக்கும் நன்றி.